ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சுக்கிரனும் குருவும் சுகமா துக்கமா, இதான் தலைப்பு. இருபெரும் சுபர்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தால் வர்ணிக்கப்படக்கூடிய கிரகங்கள் இந்த குருவும் சுக்கிரனும். இதில் குரு முதன்மையான சுபர், சுக்கிரன் ஒரு 75% சுபர். விசேஷ பார்வை திறன் கொண்டவர் குரு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத ஒரே பார்வை அப்படின்ற அமைப்பு உள்ளவர் சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் இந்த இருவரும் நல்ல நிலையில் இருந்து விட்டாலே ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் நடந்தேறிவிடும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் அதே நேரத்தில் அதிக ஒளியும் அதிக இருளும் ஜாதகத்தை கெடுக்கும். இரண்டு மாபெரும் சுபர்களான இவர்களின் இணைவு அல்லது சமசப்தமமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது திருமண வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களையும், குழந்தை பிறப்பதில் இடைஞ்சல்களையும், தாம்பத்திய வாழ்க்கையில் குறைபாடுகளையும் குளறுபடிகளையும் உருவாக்கி விடுகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இது எல்லா நிலைகளிலும் ஏற்படுகிறதான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த இருவரும் சுபர்களின் தொடர்பு வேறு ஒரு பாவக்கோளின் தன்மையினால் வடிகட்டப்படும் போது அது பெருமளவு பாதிப்புகளை தராமல் ஜாதகரின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வெற்றிக்கும் வெளிநாட்டு பயணத்திற்கும் நல்ல புத்திர சந்தான விருத்தி ஏற்படுவதற்கும் நற்குழந்தைகள் பிறப்பதற்கும் அதன் மூலம் அவர்களின் மூலம் வளர்ச்சியும் புகழும் அடைவதற்கும் யோகிதைகளை தரும் அமைப்பாகவும் மாறிவிடுகிறது. ஸோ இந்த அமைப்பில் இவர்கள் எப்படி இணைந்திருந்தால் மோசமான பலன் இருக்கும், அப்படி இணையாத நிலையில் நல்ல பலன்களை எப்படி தரும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து அந்த வீடு ஒரு இயற்கை சுபரின் வீடாக இருந்தால் மோஸ்ட்லி டேஞ்சரஸ். ஏன்னா ஏற்கனவே அது இயற்கை சுபர் வீடு. இவங்க ரெண்டு பேரும் மாபெரும் சுபர்கள். இவங்க ரெண்டு பேருடைய இணைவை வேற எந்த பாவக்கோளின் தொடர்போ பார்வையோ கட்டுப்படுத்தாத நிலையில் தாம்பத்திய வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு. பிரிந்து போய்விடும் நிறைய ஜாதகங்களில் இவர்கள் இருவரும் சமசப்தமாக பார்த்து கொள்ளும் அமைப்பு தான் அதிகமாக இருக்கும். காலபுருஷனுடைய தத்துவத்தின் கூற்று அடிப்படையில் இயற்கை சுபர்கள் வீடு, இயற்கை பாவிகள் வீடுன்னு பிரித்து வச்சுருக்காங்க. இதில் மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம் மற்றும் சிம்மம் பாவிகளுடைய வீடுகளாக கருதப்படுகிறது. கடகம் சந்திரனின் நிலையை பொறுத்து சுபர் வீடா பாவ வீடாங்கிற முடிவுக்கு வரும்போது மீதி இருக்கக்கூடிய சுபர்கள் வீடு என்பது மீனம், தனுசு, ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி என்று பிரிக்கப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட 7 வீடுகள் சுபர்கள் வீடாகவும் 5 வீடுகள் பாவிகள் வீடாகவும் வர்ணிக்கப்படும். இந்த குரு சுக்கிரன் இணைவு, இப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க மேசத்தில்னா இது நிச்சயமாக திருமண வாழ்க்கை பிரச்சனையை தராது. சரி, சமசப்தமமாக இவர்கள் பார்த்து கொள்ளும் நிலையிலும் ஒன்று பாவ வீடாகி இன்னொன்று சுப வீடாக இருக்கும் பட்சத்தில் சிக்கல்களின் அளவு குறைவு. அந்த வகையில் மேசத்தில் குரு இருந்து துலாத்தில் சுக்கிரன் இருந்து பார்ப்பது என்பது தாம்பத்திய வாழ்க்கை சிக்கலை உருவாக்கும் அமைப்பு அல்ல. ரிஷபத்தில் குரு இருந்து விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்து பார்ப்பது திருமண வாழ்க்கை குளறுபடிகளை தரும் அமைப்பு அல்ல. ஆனால் மிதுனத்தில் குரு இருந்து சுக்கிரன் தனுசில் இருப்பது நிச்சயம் திருமண வாழ்க்கை குளறுபடிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா எங்கேனாவது இருந்து செவ்வாய், சனி போன்ற பாவிகளின் பார்வையோ அல்லது இந்த ராசிகளிலேயே இவர்களின் தொடர்புகளோ இருந்தால் சிக்கல் இல்லை. இதான் சூட்சுமம், அந்த வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ஜாதகம், சிம்ம லக்ன ஜாதகம், 11ஆம் இடத்துல குரு இருக்கார், மிதுனத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், தனுசில். இரண்டும் சுபர்களின் வீடுகள். இவர்கள் இருவரும் சுபர்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவும் செய்கிறார்கள்ங்கிற போது இவர்களுடைய தசா புத்தி காலங்கள், குறிப்பாக தசா காலம் திருமண வயது அதை கடந்த ஒரு வருடங்களில் மிடில் ஏஜுக்குள்ளே வருதுங்கிற பட்சத்தில் இங்கே திருமண முறிவு, திருமண சிக்கல்கள் ஏற்படும் சாத்தியங்கள் அதிகம். அதே நேரத்தில் இந்த ஜாதக அமைப்பிற்கு தனுசிலோ மிதுனத்திலோ செவ்வாய், சனி அல்லது ராகு கேதுகளின் தொடர்புகளோ பார்வையோ வந்துவிட்டால் இந்த பாதிப்பு குறைந்துவிடும். கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையில் மகரத்தில் சுக்கிர பகவான் இருப்பது பாதிப்பை தராது. சிம்மத்தில் குரு அதிநட்பு பெற்ற நிலையில்
சுக்கிரன் மீனத்தில் இருப்பது பாதிப்பை கொடுத்துறாது. ஏன்னா இது ரெண்டுமே பாவ வீடுகள். இங்கே சமசப்தமாக பார்க்குறாங்களே, இதனால் வந்து திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்பாங்க. அதுக்கு தான் இந்த விளக்கம். கன்னியில் குரு பகவான் இருக்கும்போது மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் பார்ப்பது நிச்சயம் பாதிப்பு ஏற்படுத்தும். இங்கே ஒரு பாவக்கோளின் தொடர்பு என்பது கட்டாயம் வர வேண்டியது அவசியம். பாவக்கோள்கள் அப்படிங்கி நாம் வர்ணிக்கிறது ராகு கேது மற்றும் செவ்வாய் சனி. இந்த செவ்வாயும் சனியும் விசேஷ பார்வை கொண்டவர்கள்ங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. செவ்வாய்க்கு வந்து தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும் பார்வை திறனால் தன்மை உண்டு. சனி பகவானுக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும் பார்வை திறன் தன்மை உண்டு. அப்போ அவங்க அந்த மாதிரி ஏதாவது பார்க்குறாங்களா அல்லது இந்த வீடுகளிலேயே இருக்கிறாங்களாங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் 11ஆம் இடம் கன்னியில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார், 7 கூடையவர். இவங்க 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இதில் தனுசில் அமர்ந்தபடி செவ்வாய் 4ஆம் பார்வையால் சுக்கிரனை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிடுறாரா? இப்போ இந்த குற்றம் நிகழும் வாய்ப்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இரு மாபெரும் சுவர்களின் பார்வை இணைவு என்பது சுப வீடுகளில் அமர்ந்து விட்டாலும், இப்போ உதாரணமாக அதே விருச்சிக லக்னம், மீனத்தில் சுக்கிரன் இருக்கார், மீனத்திலே குரு இருக்கார். இது அதீதமாக அந்த இடத்தின் வலிமையை அதிகப்படுத்தும். இந்த நேரத்தில் அங்கு ஒரு பாவக்கோளின் தொடர்பு இல்லை என்கின்ற பட்சத்தில் இவர்களுக்கு குரு திசையோ சுக்கிர திசையோ நற்பலன்களை தருவதற்கு பதிலாக திருமண முறிவு, குழந்தையின்மை, குழந்தை பிறப்பில் தாமதம், கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு போன்ற பலன்களை கொடுத்துவிடும் தன்மையாகிவிடும். இதுதான் சூட்சம். அதிக ஒளி அதிக இருள், இது ரெண்டுமே எப்பவுமே டேஞ்சர். அதிக ஒளி இருந்தால் அந்த ஒளியை மட்டுப்படுத்தும் தன்மை. இப்போ தகதகக்கிற சூரியனை நம்ம நேரடியாக வெறுங்கண்ணால் பார்க்கவே முடியாது, கண் அவிஞ்சு போயிடும். இன்றைக்கு சித்திரை மாதத்தில் வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதே சூரியனை நீங்கள் ஒரு ஏசி காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அந்த டார்க் கலர் ஃபிலிம் ஒட்டின ஒரு கார் கண்ணாடி வழியாக பார்க்க முடியும். நீங்களே ஒரு டபுள் ஃப்ரேம் கொண்ட கூலிங் கிளாஸ், நல்ல கெட்டியான கண்ணாடி உள்ள கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பார்க்க முடியும் இல்லையா? அப்போ அந்த தகதகக்கிற ஒளி என்பது இங்கே மட்டுப்படுத்தப்படுகிறது. அது மாதிரி தான் பாவக்கோள்களின் தொடர்பு என்பது இந்த சுக்கிரன் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய அதீத ஒளித்திறன், அதனால் ஏற்படக்கூடிய தாம்பத்திய சிக்கல்களை மட்டுப்படுத்தக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ சுக்கிரன் மீனத்தில் மற்றும் குரு கன்னியில் இருக்கும்போது இது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பாவர்கள் தொடர்பு கண்டிப்பாக வேண்டும். துலாத்தில் குரு பகவான் இருந்து மேசத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஏற்படும் தொடர்பு பெரிய நெகட்டிவ் பண்ணாது. ஏன்னா சுக்கிரன் மேசத்தில் இருக்காருன்னா அங்கே ஆல்ரெடி அவர் ஒரு பாவ வீட்டில் தான் இருக்கார். அங்கே அது ஃபில்டர் செய்யப்படுகிறது. அந்த சுப ஒளி என்பது அந்த வீட்டின் மூலம் கிரகிக்கப்பட்டு விடுகிறதுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். விருச்சிகத்தில் குரு இருந்து ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கும்போதும் பெரிய பாதக விளைவுகள் இல்லை. தனுசில் குரு ஆட்சி பெற்று மிதுனத்தில் சுக்கிரன் அதிநட்பு பெற்ற நிலையில் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்கன்னா இது நிச்சயமாக வேறு ஒரு பாவக்கோளின் தொடர்பு கட்டாயம் வேண்டும். சூரியனும் ஒரு பாவி தான். சூரிய பகவான் வந்து இவர்களோட இணைஞ்சிட்டார்னா கூட, ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் எப்போவுமே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள்ங்கிறனால சுக்கிரனோடு சூரியன் சேர்ந்த நிலையில் குரு வக்ரகதி பெற்று பார்ப்பார். மோஸ்ட்லி குருவும் சுக்கிரனும் சமசப்தமாக இருந்தாங்கன்னா இங்கே குரு பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். இது ஒரு சூட்சமம். ஏன்னா சூரியனுக்கு 2 வீடுகளை தாண்ட இயலாத கிரகம் சுக்கிரன். அப்போ சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9ஆம் இடத்துல குரு டிராவல் பண்ணுற மாதிரியான ஒரு விதியை தான் சுக்கிரனின் நேர் 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பெறுவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குரு வக்ரகதியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ வக்ர குரு சுக்கிரனை பார்ப்பார். சமசப்தமமாக சுக்கிரன் குரு பார்வை வருது அப்படின்னாலே அங்கே குரு வக்கரம் அடைந்திருக்கும் நிலை 90% வாய்ப்புகள் உண்டாகும். அந்த நிலையில் சூரியனே சுக்கிரனோடு இணைந்து விட்டார் என்றாலே பெரும் அளவான பாதிப்புகள் குறைத்து விடப்படுகிறது என்பதையும் இங்கே நீங்கள் மறந்துடக்கூடாது. தனுசில் குரு இருக்க மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கும்போது இந்த பாதிப்புகள் இருக்கும். அங்கே ஒரு பாவக்கோளின் தொடர்பு வேணும். மகரத்தில் குரு இருந்து கடகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் பெருசாக பாதிக்கிறது இல்லை. கும்பத்தில் குரு இருந்து சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கும்போதும் இந்த நெகட்டிவ் பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஏன்னா ரெண்டுமே பாவ வீடுகள். மீனத்தில் குரு இருந்து கன்னியில் சுக்கிரன் இருக்கும்போது நிச்சயம் பாதிப்பின் அளவுகள் இருக்கும். இங்கே ஒரு பாவக்கோளின் தொடர்பு வேணும். இதை நீங்கள் 3 நிலைகள் எடுத்துங்க. குருவும் சுக்கிரனும் 2 பேர் சேர்ந்து இருக்கிறது இயற்கை சுபர் வீடா, கட்டாயம் பாவியின் தொடர்பு வேண்டும். ஒருவர் பாவ வீட்டிலிருந்து இன்னொருவர் சுப வீட்டில் இருக்கும்படி பார்வையின் திறன் வருகிறது என்றால் அங்கே ஒரு பாவரின் தொடர்பு ஏதாவது ஒரு வகையில் வந்துடுச்சுன்னா பிரச்சனைகளின் அளவு பெரிதாக வெடிக்காது. குறிப்பாக குருவும் சுக்கிரனும் இணைந்து யாரையாவது பார்த்தாங்கனாலோ அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு கிரகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது தான் அந்த கிரகத்தின் தசாபுத்திகள் அந்த ஜாதகர் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவார்.
மிகப்பெரும் வெற்றிகள், மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே அந்த திசையில் கிடைக்கும். குரு சுக்கிரன் 2 பேர் சேர்ந்து ஒரு பாவ கிரகத்தை ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வச்சுருவாங்க. இதில் 3வது சுபர் 4வது சுபரும் சேர்ந்தாங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாகும். அப்போ இருவரின் இணைவு சுகம் துக்கம் என்கின்றது 2ஐயும் கலந்து தரக்கூடிய அமைப்பு கொண்டதாக இருக்கிறது. அங்கே சேரும் மற்றொருவரின் நிலையை பொறுத்தே இந்த விதி தீர்மானிக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? இப்போ கடகத்தில் சுக்கிரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருந்து இந்த உச்ச சுக்கிரனை குரு பார்க்கிறாருங்கிறது 2 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிற விதி ஆகாது. ஆனாலும் இந்த மாதிரியான அமைப்பு கொண்ட நிறைய ஜாதகங்களுக்கும் கூட திருமண வாழ்க்கை பிரச்சனைகள், சிக்கல்கள் தோன்றவே செய்கின்றன. ஏன்னா ஒரு மாபெரும் சுபர் அதிக ஒளித்திறனோடு இன்னொரு மாபெரும் சுபரான சுக்கிரனோடு தொடர்பு கொள்ளும்போது அந்த சுப ஒளி மிகுதியாகி அந்த வீடு அதிக பிரகாசம் அடைந்து அதனால் ஏற்படும் கூச்சம், கண் கூசுதல் என்கிறது மாதிரி அதனால் ஏற்படும் அதீத ஒளியினால் அந்த வீடு தரக்கூடிய நற்பலன்கள் மறுக்கப்படும் சூட்சுமம் உருவாகும். கேந்திராதிபத்திய தோஷங்கிறதனுடைய சூட்சுமமே இதுதான். கேந்திரங்களுக்கு இயற்கை சுபர்கள் அதிபதிகளாகி அங்கேயே போய் உட்காரும்போது அந்த வீட்டை கெடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த குரு சுக்கிரனுடைய தொடர்பு. ஸோ குரு சுக்கிரன் தொடர்பு என்பது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற போன்ற பலனை தரக்கூடியது தான். இவங்களுடைய இணைவு மற்றும் தொடர்பு வேறு ஒரு பாவக்கோளினால் அல்லது பாவ வீட்டினால் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு உதாரணத்துக்கு விருச்சிகத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. விருச்சிகம் ஒரு பாவ வீடு, இங்கே குரு சுக்கிரன் இணைவு. இப்போ இந்த ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். காலபுருஷ தத்துவப்படி அது 8ஆம் இடம். பூமியினால் லாபங்கள் இருக்கும், சகோதர வர்க்கத்தினால் முன்னேற்றம் இருக்கும். உங்கள் லக்னத்திற்கு அந்த வீடு எத்தனாவது வீடாக வருதோ அந்த வீட்டின் மூலமாக அதிகமான யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு உதாரணமாக கடக லக்ன ஜாதகம், விருச்சிகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க 5ஆம் இடத்தில் செவ்வாயுடைய வீட்டில். இங்கே இவர்கள் குழந்தை பிறப்பதில் தடையையோ கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனையோ கொடுத்து விடுவதில்லை. அதே விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கும் போது பிரச்சனை பண்ணுவாங்க. இது 2க்கு என்ன வித்தியாசம்? 2லேயும் குருவும் சுக்கிரனும் தான் இணைஞ்சிருக்காங்க. கடக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துலையும் குரு சுக்கிரன் நினைவு, விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் நினைவு. விருச்சிக லக்னம் அந்த 5ஆம் இடம் ரீதியான சுப பலன்களை பெறுவதில் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கும். ஆனால் கடக லக்னத்துக்கு அந்த 5ஆம் இடம் ரீதியாக தான் அதிகப்படியான நற்பலன்கள் நடக்கும். இதுதாங்க சூட்சமம். உங்களுக்கு ஏன் அந்த வித்தியாசம் வருது? விருச்சிகம் எனும் பாவ வீடு இந்த 2 இயற்கை சுவர்களின் தன்மையை ஃபில்டர் பண்ணிடும், வடிகட்டி மனிதனுக்கு தேவைப்படுற அளவுக்கு கொடுக்கும். ஆனால் மீனம் என்னும் சுப வீடு ஏற்கனவே அங்கே சுக்கிரன் உச்சம், குரு வேற ஆட்சியாகி அதீத ஒளித்திறனால அந்த வீட்டினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை கெடுத்துடும். எப்படி பாவக்கோள்களுக்கு சுவர்களின் தொடர்புகள் மட்டுப்படுத்தி துன்பத்தை குறைக்கிறதோ அதே மாதிரி சுபக்கோள்களுக்கு பாவர்களின் தொடர்புகளும் சில நிலைகளில் தேவை என்பதை இங்கே நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு டாக்டருக்கு கத்தி அவசியம்தான், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமே, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நோயாளியை எப்படி காப்பாற்றுறது? அப்போ சுப வலிமையும் சரி பாவ வலிமையும் சரி அளவுக்கு மிஞ்சினா ஒரு ஜாதகரை கெடுத்துவிடும். அப்படி மிஞ்சாமல் இருக்கும் சூட்சுமத்தை கிரகங்களின் வாயிலாக, கிரகங்களின் பார்வையின் வாயிலாக, அவர்களின் இணைவின் வாயிலாக கண்டறிந்து விளங்கிக் கொள்வதே உண்மையான ஜோதிடம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.